எவ்வளோ மண் இருக்கு லெவல் செக் பண்ணணும். ரேடியேட்டரோட வாட்டர் லெவலை செக் பண்ணணும். பண்ண முடியல வந்து இதனால இதுவே நான் ரெக்கமெண்ட் பேரிங் வந்து சீக்கிரம் ப்ரீமியம் ஃபெயிலியர் ஆகுது நிறைய ரீசன் இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது போர் ஹைட்ராலிக்ஸ் மதுரை. இப்போ நம்ம வந்திருக்கிறது ஒரு மிஷினோட மெயின்டெனன்ஸ்க்கு வந்திருக்கோம். இது நம்மளோட கேரில் இருக்கிற மிஷினு. மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப் நம்ம பண்ணிட்டுறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் ஒன்று, பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் ஒன்று. பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ்ன்றது ஒரு டைம் டியூரேஷனில் பண்ணுறது. ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் டெய்லி நம்ம பண்ணி ஆகணும், டெய்லி பண்ணுறது. பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு டைம் கேப்பில் நம்ம பண்ணுற விஷயங்கள். அதில் என்னென்ன ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம், என்னென்ன அடிஷனல் கேர் எடுக்கணும் அப்படின்றது. டெய்லி ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் மார்னிங் வண்டியை ஆப்ரேட் பண்ணுறது முன்னாடி ஆப்ரேட்டர் என்ன பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணணும், என்னென்ன செக்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, அதுதான். அது ஒரு சின்ன மெயின்டெனன்ஸு. ஷெட்யூல்ன்றது கொஞ்சம் ஒரு இன்டர்னல் கேர் எடுக்கிற மெயின்டெனன்ஸு. இன்டர்னல் கேர் மீன்ஸு ஃபில்டர்ஸ் மாற்றுறது, இன்ஜின் ஆயில் சர்வீஸ் பண்ணுறது, இது மாதிரி ஒரு சர்வீஸை பொறுத்தவரை வரும். வாங்க பார்க்கலாம். இப்போ மிஷினில் ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் நான் அப்டேட் கொடுத்துட்டுருக்கிறேன். ஒரு மெயின்டெனன்ஸ் வீடியோ பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா Hyundai Rolex 215 2010 கிளாஸ் மிஷினு. டெய்லி மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஷின் எந்த அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுன்றது நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறோம். அந்த அப்ளிகேஷனை பொறுத்த ரொம்ப மட்டி அப்ளிகேஷனு, இல்லை சாண்டி அப்ளிகேஷனு, டஸ்டி அப்ளிகேஷன், இது மாதிரி இருந்துச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பூம் ஸ்ட்ரக்சரில் பூமு ஆம் பக்கெட்டு, அந்த அட்டாச்மெண்ட் ஃப்ரண்ட் அட்டாச்மெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்டு ஒரு 20 பாயிண்ட் இருக்கும். அந்த 20 பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப ரஃப் அப்ளிகேஷன் ஆனால் ஒரு 3 hours 4 hours கொஞ்சம் நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணணும். நார்மலான கிளே கண்டிஷன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம 8 hours ஒன்ஸு நம்ம க்ரீஸிங் பண்ணால் போதும். அந்த க்ரீஸிங் சார்ட்டே வந்து மேனுஃபேக்சர் உள்ளே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. இருந்தாலுமே நம்ம வந்து அதை நம்ம பார்க்கலன்னா கூடமே நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். எவரி 3-4 hours மட்டி கண்டிஷன், சாண்டி கண்டிஷன், அது மாதிரி ஆற்று மணல் குவாரியில் ஓடுது, இல்லை குவாரியில் எம் சாண்டு அது மாதிரி ஓடுது, இல்லை கிளே மட்டி கண்டிஷனில் ஓடுது, எம் சாண்டு கழிவு அது மாதிரிலாம் ஓடுதுன்னா நம்ம வந்து 3 hours 4 hours நம்ம பண்ணி ஆகணும் பக்கெட்டுக்கெல்லாம். அப்போ தான் அது லைஃப் நல்லாயிருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பூம் மெயின் பாயிண்ட்டு, அந்த பூம் ஜாயிண்ட் ஆகிற மெயின் பாயிண்ட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 hours ஒன்ஸ் பண்ணாலே போதுமானது. இதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற க்ரீஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். கம்பெனியை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து EPL2ன்ற ஒரு பிராண்டை யூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அதிகமான ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பண்ணுற மாதிரினா AP3 க்ரீஸ் கூட நம்ம பக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டெய்லி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம். ப்ரீ கிளீனர். இந்த ப்ரீ கிளீனரில் இது வந்து ஹார்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இது இந்த மண்ணு பாருங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதில் வச்சுருக்கோம். இந்த ப்ரீ கிளீனர் மெயின்டெனன்ஸு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மெயின்டெனன்ஸில் வரும். இதை பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ மண் இருக்கு பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இப்போ இது வந்து டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மெயின்டெனன்ஸில் வருது உங்களுக்கு. இது நம்ம டெய்லி என்ன பண்ணோம், கைட்டி க்ளீன் பண்ணிவிட்டு பவுலை க்ளீன் பண்ணிட்டு திரும்ப அதை க்ளீன் பண்ணி அசம்பிள் பண்ணணும். இந்த டே டு டே ஆக்டிவிட்டிஸ் மெயின்டெனன்ஸில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஸ்டார்டிங்கே நம்ம இந்த வாட்டர் லெவலை செக் பண்ணணும். ரேடியேட்டரோட வாட்டர் லெவலை செக் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கூலண்ட் ஆயில், இதில் வந்து தண்ணி 1/3 கூலண்ட் ஆயிலும் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணணும். வெறும் ஆர்டினரி வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. சீக்கிரம் என்ஜினோட பாடியில் வந்து ஃபுல்லாக சில்ட் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும், கரோஷன் ஃபார்ம் ஆகும். திரும்ப நம்ம ரேடியேட்டர் க்ளீன் பண்ணால் மட்டும் பார்த்தாது, என்ஜின் ஜாக்கெட்லாம் லாக் ஆகிக்கணும். இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஆட்டோ டென்ஷனர் டைப்பு பெல்ட்டு. இது என்ஜின் பெல்ட்டு பாருங்கள். இதில் நம்மளுக்கு ஆட்டோ டென்ஷனர் கொடுத்துருக்குறாங்க. சிலது கொடுக்காததில் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டோட டென்ஷன் செக் பண்ணணும். இந்த கையை வச்சு பார்க்கும்போது 1 inch வரைக்கும் நம்மளுக்கு டிஃப்ளெக்ஷன் இருந்துச்சுன்னா கரெக்ட், ஓகே. அதுக்கு மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பெல்ட்டை மாற்றணும், டைட் பண்ணணும், இல்லை தேவைப்பட்டால் பெல்ட்டை மாற்றணும். இங்கே பாருங்கள், இங்கட்டுப்பா. இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு சின்ன ஃபால்ட் ஒன்று அப்சர்வ் பண்ணுறோம். பெல்ட் வந்து கிராக்காக இருக்குது. அப்போ வந்து இது ரீப்ளேஸ்மெண்ட் பீரியடுக்கு நம்ம க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் பெல்ட்டு மாற்றி ஆகணும். இது ஆட்டோ டென்ஷன் டைப்பு. இதில் வந்து நம்ம டென்ஷன் வந்து டைட் பண்ண தேவை கிடையாது, டெய்லி மெயின்டெனன்ஸில் கிடையாது. பெல்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கிறோம். ரேடியேட்டர் வாட்டர் பார்த்துட்டோம், ப்ரீ கிளீனரை பார்த்துட்டோம். க்ரீஸிங் ஃபுல் க்ரீஸிங் அட்டாச்மெண்ட்டில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுக்கும் வந்து பாருங்கள், எல்லா பாயிண்ட்ஸும் க்ரீஸிங். இது டே டு டே மெயின்டெனன்ஸ். எல்லா பாயிண்ட்ஸும் இதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தேன். 20 பாயிண்ட்ஸ்க்குமே இன்றைக்கி அது நம்ம க்ரீஸிங் பண்ணுற ஒரு மெயின்டெனன்ஸ். இது டே டு டே ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு. இது டெய்லி மெயின்டெனன்ஸ் இல்லை, இது வீக்லி ஒன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணால் போதும். இது ஏர் ஃபில்டர் மெயின்டெனன்ஸ். இந்த ஏர் ஃபில்டர் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது 1000 hours சொல்கிறாங்க. நல்ல குவாலிட்டியான ஃபில்டர் நம்மளுமே நம்ம சப்ளை பண்ணுறோம். பாருங்கள், டொலான் செல்ப தான் நம்ம கொடுக்குறோம். இந்த ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் அவுட்ரு மட்டும் தான் க்ளீனிங்கு. இன்னர் வந்து
ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஃபார் கிளீனிங். இன்னர் வந்து ரெக்கமெண்ட் கிடையாது கிளீனிங், பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவுட்டர் மட்டும் பண்ணால் போதும். அவுட்டரை எப்படி பண்ண சொல்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷம், அவுட்டரை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே வெளியில் ஏர் கொடுக்கக்கூடாது. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறதே எல்லா மேனுஃபேக்சரும் வெளியில் ரெக்கமெண்ட் பண்ணுறதே வந்து வெளியில் க்ளீன் பண்ணக்கூடாது, உள்ளே ஏரை கொடுத்து வெளியில் பண்ணணும். அப்படி பண்ணும்போது 16 PSI டு 20 PSIக்குள்ளே அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம சைட் கண்டிஷன் அப்படி பண்ண முடியல. இந்த பாருங்க, இப்படி தட்டினாலும் நம்மளுக்கு வந்துடுது. இருந்தாலும் இதுவுமே நாட் ரெக்கமெண்டடு, இப்படி தட்டக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு நம்மளால் மினிமம் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்து இப்படி பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிக்கிட்டோம்னா நம்ம மினிமம் இதில் வந்து அந்த அளவுக்கு ப்ரெஷர் இல்லாட்டியும் ஒரு மினிமமான ஒரு ப்ரெஷர் கொடுத்து பண்ணிக்க முடியும். இது ஏர் ஃபில்டர் மெயின்டெனன்ஸு. எப்பப்போ நம்மளுக்கு டைம் கிடைக்குதோ, ஒரு மினிமம் பீரியாடிக்கல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஒன்ஸு இந்த மாதிரி நம்மளுக்கு சைட்டில் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏரோ இல்லை கம்ப்ரஸர் கொடுத்தோ இல்லை வாட்டர் சர்வீஸ் பண்ணியோ அந்த ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணிக்கலாம். சேம் டைமு இந்த ரேடியேட்டர் கூலர் செக்ஷனை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன். இப்போ முதல்ல இது ரேடியேட்டர் இந்த ஏர் ஃபில்டர் செக்ஷனை முடிச்சிடுவோம். ஏர் ஃபில்டர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது டெய்லி மெயின்டெனன்ஸ். 2 days ஒன்ஸ் கூட நம்ம அவுட்டருக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப டஸ்டியான கண்டிஷன், அந்த குவாரி அப்ளிகேஷன்ஸ் இது மாதிரி இருக்கும்போது இதை நீங்கள் டெய்லி செக் பண்ணலாம். இல்லைனா தேவையில்லை, வீக்லி ஒன்ஸ். இல்லைனா உங்களுக்கு இங்கே வந்து நார்மலாக இண்டிகேட்டர் கொடுப்பாங்க, மெக்கானிக்கல் டைப் கொடுப்பாங்க. அப்படி ஃபிசிக்கலாக இல்லைனா உங்களுக்கு டிஸ்பிளேலேயே காமிச்சிடும் உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு 4 days ஒன்ஸ் நம்ம கைட்டி க்ளீன் பண்ணினாலே போதுமானது. இன்னர் க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அவுட்டர் மட்டும் பண்ணால் போதும். கூலண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூலண்ட் பாக்ஸ் ரொம்ப மஸ்ட். இது வேணாம்னு சொல்லிட்டு கிராக் ஆயிடுச்சுன்னா அது செலவு பண்ணுறதுக்கு யோசிச்சுட்டு விட்டுருவாங்க. அப்படி கிடையாது. சப்போஸ் ரேடியேட்டர் கேப்பில் ப்ராப்ளம் இருக்குது, எக்ஸ்டர்னலாக ஆயில் கூலண்ட் ஆயில் லீக் ஆகுதுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கூலண்ட் டேங்க் கொடுக்குறாங்க. இந்த கூலண்ட் டேங்கை நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு விட்டுறாதீங்க. இது கண்டிப்பான முறையில் இந்த கூலண்ட் டேங்கை எல்லாருமே அவாய்ட் பண்ணாமல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உடஞ்சிருந்துன்னா வேறு வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே சேம் டைம் இந்த ரேடியேட்டர் கேப்புமே பார்த்தீங்கன்னா 2 years ஒன்ஸ் ரேடியேட்டர் கேப்பை மாற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து அந்த 0.5 barல ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி இந்த கூலண்ட் டேங்க்லேயுமே இந்த லோ லெவல் ஹை லெவல் கொடுக்குற மார்க் பண்ணுறாங்க. எப்பயுமே நம்ம அதை சஃபிஷியண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அதே சமயம் இந்த ஹைட்ராலிக் வாங்க, இது பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி மெயின்டெனன்ஸ் இதை கண்டிப்பாக பார்க்கணும். ஏதாச்சும் சப்போஸ் ஒரு ஓஸ் பஸ்ட் ஆகிருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் லீக்கேஜஸ் இருக்கலாம். அதனால் வந்து இது வந்து ஹைட்ராலிக் டேங்க் லெவல் கேஜ். இங்கே வாங்க, இது ஹைட்ராலிக் டேங்க் லெவல் கேஜ். லோ, சரிங்களா? இது ஹை இது லோ லெவல் மார்க். எப்பயுமே இந்த லோ லெவலுக்கு இந்த ஹைக்கும் லோவுக்கும் நடுவில் தான் நம்ம ஹைட்ராலிக் ஆயிலை மெயின்டைன் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம இது டெய்லி மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். மார்னிங் வரும்போது கண்டிப்பாக இது ஆயில் லெவல் கரெக்டாக இருக்கா என்ன அப்படின்னு பார்க்கணும். தேவைப்பட்டால் அதை டாப் அப் பண்ணிக்கிறோம். அதே சமயம் அங்கே ஏர் ஃபில்டர் பார்த்த மாதிரி என்ஜின் ஆயிலுமே வந்து என்ஜின் ஆயிலில் டிப்ஸ்டிக் இருக்குது. அந்த என்ஜின் ஆயிலுமே லெவலையும் காலைல வந்த உடனே செக் பண்ணிவிட்டு கிரீசிங் பண்ணிவிட்டு இதெல்லாம் மெயின்டெனன்ஸ்லாம் ஒரு மினிமம் க்ளீனிங் உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் அது பார்க்க போகிறோம். இதை வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் வந்து டெய்லி மெயின்டெனன்ஸ். ஒரு பேசிக்கலாக இது எல்லா ஆப்ரேட்டருக்குமே தெரியும், எல்லா இன்ஜினியர்ஸும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, எல்லா கம்பெனிக்காரங்க இன்ஜினியர்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதனால் அது இதில் ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் ஒரு டெக்னிக் டீட்டெயில்ஸ் இல்லை, இது நார்மலாக பண்ண வேண்டியது. இந்த ஸ்விங் பேரிங்னு இருக்குது. இந்த பேரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் உள்ள கிரீஸ் வந்து பேக் பண்ணியிருப்போம் கியரில், ஸ்விங் கியரில். அந்த கியரோட கிரீஸை பழைய கிரீஸை எடுத்துட்டு புது கிரீஸை வைக்கிறது எவரி 500 hour அவங்க கம்பெனிக்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அதில் கண்டிப்பாக வந்து இபிஎல் கிரீஸ் தான் போடணும். கருப்பு கிரீஸு இபிஎல் கிரீஸு, கருப்பு எல்லாமே இபிஎல் கிடையாது, EP2 இபிஎல் இந்த கிரீஸ் தான் போடணும். எக்ஸ்ட்ரீம் ப்ரெஷர் கிரீஸ், லித்தியம் பேஸ் கிரீஸ் இதுதான் நம்ம போடணும். இந்த 2010 கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கிலோ வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். எடுக்கிறது நம்ம 4 கிலோ 5 கிலோ கூட எடுக்கலாம். ஆனால் போடுறது 6 கிலோ கிரீஸ் நம்ம போடணும் எவரி 500 hours ஒன்ஸு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கிரீசிங் பாயிண்ட்ஸ் இருக்குது. வாங்க, கிரீசிங் பாயிண்ட்ஸு, இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை நம்ம பெருசாக இக்னோர் பண்ணிடவே முடியாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 hours ஒன்ஸு 2 டேப் பண்ணால் போதும். 2 அமுக்குனா போல போதுமானது. இந்த பாயிண்ட் ஒன்று, இதே மாதிரி 2 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ ஒரு பேரிங் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா மிஷின்ஸ்க்குமே வந்து EPL2 கிரீஸ் தான் எதுவுமே யூஸ் பண்ணணும். 2 பம்பு பண்ணால் போதும். 2 பம்பு ஒரு 4-5 பொசிஷனில் மிஷினை ரோல் பண்ணிக்கிட்டு
பண்ணிட்டோம்னாலே அது தேவையான சஃபிஷியன்ட் கிரீஸ் வந்துடும். இதில் கிரீஸ் அதிகமாக வராது ஒரு விடாம். இதை நம்ம கிரீசிங் பண்ணலைன்னா உள்ளே வந்து பேரிங் வந்து சீக்கிரம் ப்ரீமெச்சூர் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் உண்டு. ஹைட்ராலிக் சிஸ்டத்தோட மெயின் ஃபில்டர் ரிட்டர்ன் ஆயில் ஃபில்டர். இந்த ஃபில்டர் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது 1000 ஹவர்ஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் வெறும் பக்கெட் அப்ளிகேஷன் மட்டும் எர்த் ஒர்க்கு பக்கெட் அப்ளிகேஷன் மட்டும் இருந்தாலே, சப்போஸ் பிரேக்கர் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம், பிரேக்கரையும் பக்கெட்டையும் மாற்றி நம்ம யூஸ் பண்ணோம்னா அதோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி பிரேக்கர்னா 125 ஹவர்ஸ் ஒன்ஸ் நம்ம மாற்றணும். சப்போஸ் பக்கெட்டும் பிரேக்கரும் மாற்றி கன்சியூட்டிவாக மாற்றி பண்ணும்போது ஒரு 250 ஹவர்ஸ் கொஞ்சம் இந்த ஃபில்டர் மாற்றுறது நம்மளுக்கு ஹைட்ராலிக் சிஸ்டம் சேவ் பண்ணிக்கிறோம். இதில் மெயின் ஃபில்டர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது ராக் பிரேக்கர் ஃபில்டர். ராக் பிரேக்கருக்கு செப்பரேட்டாக ஒரு பிரேக்கர் ஃபில்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த பிரேக்கர் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒன்லி 1000 ஹவர்ஸ் ஒன்ஸ் அவங்க பண்ண சொல்கிறாங்க. இல்லை நம்ம ஒன்லி ராக் இது பிரேக்கர் அப்ளிகேஷன் மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் ப்ரேயராகவே மாற்றிக்கிறது நல்லது. 500 ஹவர்ஸ் கூட மாற்றிக்கலாம். இல்லைனா நீங்கள் வெறும் பக்கெட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா எவரி ஆயில் சேஞ்சிங் டைமில் ஒன்ஸ் அது மாத்திராலே போதுமானது. ஆயில் சேஞ்சுக்கு ஒன்று பண்ணாலும் இது வந்து எவரி நம்ம ஃபியூரியஸ் சப்போஸ் நம்ம வெளியில் பண்ணுறோம்னா ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா எவரி 500 ஹவர்ஸ் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதுலேயுமே நம்மள்ட்ட குவாலிட்டியான ஃபில்டர்ஸ் நம்ம கொடுக்குறோம், இம்போர்ட்டர் ஃபில்டர்ஸ் கொடுக்குறோம், டொனாசன் கொடுக்குறோம். டொனாசன் கொஞ்சம் லிட்டில் பிட் காஸ்ட்லியர், லைஃப் டைம் ஸ்பேன் அதிகமாக இருக்கும். மற்ற இம்போர்ட்டர் ஃபில்டர்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் லைஃப் டைம் கம்மியாக இருக்கும். ப்ரீமெச்சூர் ஃபெயிலியர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் சில ஃபில்டர்ஸில் உண்டு. ஆனால் அதுக்காக வந்து நல்ல குவாலிட்டியான செலக்ட் பண்ணி நான் கொடுக்குறேன். அது பார்த்தீங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எவரி 500 ஹவர்ஸ் ஒன்ஸ் இதை மாற்றத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நான் ஹைட்ராலிக் ஃபில்டர். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ஃபில்டர் இருக்குது. பைலட் ஃபில்டர் ஒன்று இருக்குது, ரிட்டர்ன் லைன் ஃபில்டர் இருக்குது. அதுவுமே 3 ஃபில்டரும் சைமல்டேனியஸாக மாற்றும். அதுக்கப்புறம் இதில் டேங்கில் ஸ்ட்ரெயினர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்ரி டைம் நம்ம எப்பப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணுறோமோ சிஸ்டத்துக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணும்போது உள்ள டேங்க் ஸ்ட்ரெயினர் மாற்றணும். இந்த whenever we are changing that hydraulic filter, we are advising to change the breather filter. இதுக்குள்ள ஒரு breather filter இருக்கு. எப்போ இது பண்ணுறோமோ அதையும் நம்ம பண்ணிக்க. இது ஒரு பெரிய காஸ்ட் கிடையாது, லிட்டில் பிட் காஸ்ட் தான். பட் இதோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 0.5 பார் ப்ரெஷர் நம்ம வந்து டேங்கில் வந்து அது வந்து மெயின்டைன் பண்ணும். அந்த பர்பஸ்க்காக இது கொடுக்குறாங்க. அப்போ வந்து ப்ரீத்திங் கரெக்டாக இருந்தால் தான், அந்த ப்ரீத்தர் கரெக்டாக ஒர்க் பண்ணால் தான் பம்புக்கு லோடு இருக்காது. அந்த பம்புக்கு லோடு வரக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு சிஸ்டத்தை கொடுக்குறாங்க. அதனால் எப்பப்போ ஹைட்ராலிக் ஃபில்டர் மாற்றணுமோ ப்ரீத்தரும் மாற்றிக்கணும். இது வந்து பைலட் ஃபில்டர். எப்பப்போ நம்ம ஹைட்ராலிக் ஃபில்டர் மாற்றமோ அப்பப்போலாம் அந்த பைலட் ஃபில்டர் மாற்றும். இது பைலட் சிஸ்டம்ன்றது 40 பார் ப்ரெஷர் லைன் சிஸ்டம். இது வந்து தனி சிஸ்டம். அதுக்காக பம்ப், பைலட் பம்ப் தனி பம்பு, அதுலேயும் சப்ளை வருது. ஃபில்டர் ஆன்லைன் ஃபில்டர், அது ரிட்டர்ன் லைன் ஃபில்டர், இது ஆன்லைன் ஃபில்டர். இது ஆன்லைன் ஃபில்டருக்கு வந்துட்டு அப்புறம் சிஸ்டத்துக்குள்ளே போகும். அதனால இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த ஃபில்டருமே ஹைட்ராலிக் ஃபில்டர் எப்போ மாற்றணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிட்டர்ன் ஆயில் ஃபில்டர். இந்த ஃபில்டர் ரிட்டர்ன் ஆயில் ஃபில்டர். இந்த ஃபில்டர் ரிட்டர்ன் ஆயில் ஃபில்டருமே வந்து எவரி 500 ஹவர்ஸ் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதை மாற்றிக்கிறது நல்லது. சேஃப் சைடாக இருக்கும் நம்ம ஹைட்ராலிக் சிஸ்டம். ஃப்ரீ ஆப்ரேஷன், ஸ்லக்கிஷ் ஆப்ரேஷன் வராது. டைமின் நம்ம ஃபில்டரை மாற்றிட்டோம், ஆயில் சர்வீஸை பண்ணிட்டோம்னா ஹைட்ராலிக் சிஸ்டத்தை பொறுக்கும் ப்ராப்ளமே உங்களுக்கு வராது. ஸ்லக்கிஷ் ஆப்ரேஷன் இருக்காது, ஸ்லோ ஆப்ரேஷன் வராது, அன்இவன் வேரண்டர் வர்ற பார்ட்ஸில் வர்றது எதுவும் வராது. உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லைஃப் ஸ்பேனே அதிகமாகும். ஹீட்டாக ஒரு 2 கண்ட்ரோல் வால்வுமே கண்ட்ரோலில் இருக்கிற எல்லா ஓரிங்ஸு, பம்ப் சைடில் ஓரிங்ஸு எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக ஃபில்டர்லாம் மெயின்டைன் பண்ணிட்டோம், ஏரேஷன் நல்லா இருந்துச்சு, கூலிங் சிஸ்டம் நல்லா இருந்துச்சுனாலே இதோட லைஃப் ஸ்பேனே அதிகம், மிஷினோட லைஃப் ஸ்பேனே அதிகம். இது வரைக்கும் நம்ம சைட்ல பார்த்தது விஷுவலா ஒரு மெயின்டெனன்ஸ் நம்ம எப்படி பண்றோம்ன்றதை நம்ம செக் பண்றோம், ஃபுல்லா பார்த்தோம் இல்லைங்களா? இப்ப அதேதான் இந்த பீரியடிக்கல் மெயின்டெனன்ஸ், ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ். ஷெட்யூல் மெயின்டெனன்ஸ்னா டே டு டே நம்ம என்ன மெயின்டெனன்ஸ் பண்றோம். பிஃபோர் ஸ்டார்டிங் த மிஷின் அப்படின்னா கிரீசிங் பண்ணுவோமா, அடுத்தது என்ஜின் ஆயில செக் பண்ணுவோமா, கூலண்ட் ஆயில பார்ப்போமா, ஸ்விங் டிவைஸ் ஆயில பார்ப்போமா, அடுத்தது கிரீசிங் ஃபுல்லா பண்ணிக்கிறோமா, அவ்வளவுதான். இதுதான் வந்து ஒரு ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ். பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எவ்ரி 500 ஹவர்ஸோ 1000 ஹவர்ஸோ 500 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்விங் பேரிங் கிரீஸ் அப்ளை பண்றது, பழைய கிரீஸை ரிமூவ் பண்ணிட்டு புதுசு பண்றது. 250 ஹவர்ஸ் அல்லது 100 ஹவர்ஸ் ஒன்ஸ் கிரீசிங் பாயிண்ட்ஸ்ல ஸ்விங் பேரிங் பண்றது, ஹைட்ராலிக் ஃபில்டர் மாத்துறது, பைலட் ஃபில்டர் மாத்துறது, ரிட்டர்ன் ஆயில் ஃபில்டர் மாத்துறது. 400 ஹவர்ஸோ 500 ஹவர்ஸ் அது என்ஜின் ஆயிலோட குவாலிட்டியை பொறுத்தது. என்ஜின் ஆயில் மாத்துறது, என்ஜின் ஆயில் ஃபில்டர் மாத்துறது, ஃபியூல் ஃபில்டர்ஸ் மாத்துறது. அடுத்தது பாத்தீங்கன்னா 1000 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏசி ஃபில்டர் மாத்துறது, ஹைட்ராலிக் ஃபில்டர், ரிட்டர்ன் ஆயில், பிரேக்கர் ஃபில்டர், இது மாத்தலாம் ஷெட்யூல்டு பீரியாடிக்கல் மெயின்டெனன்ஸ்ல நம்மளுக்கு வருது.
இப்ப இந்த மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்விங் பேரிங்க்கு EPL 2 தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி கியர் ஆயில் பாத்தீங்கன்னா 1000 hours வந்து டிராவல் ரேஸ் மாத்தணும், ஸ்விங் ரேஸ் மாத்தணும். இந்த ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் ஷார்ட்ஸ் கூட நான் சொல்லியிருப்பேன். கியர் ஆயில் பொறுத்த வரைக்கும் GLனா கியர் லூப்ரிகேட். இந்த கியர் ஆயில் GL5 தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது 80W140 அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். எக்காரத்தை கொண்டு போய் ஈஸியா கிடைக்குது அப்படின்னு நினைச்சிட்டு அது எதையுமே நீங்க அலட்சியப்படுத்தாதீங்க. அலட்சியப்படுத்தணும்னா உங்களுக்கு தான் செலவு. சரிங்களா? அடிக்கடி பிரேக் டவுன், அடிக்கடி நீங்க என்ஜினியர்ஸா கால் பண்ணணும். இது ஒரு சிம்பிளா நம்ம எப்படி நம்ம ஒரு நம்மளுக்கு ஒரு செல்ஃபா ஒரு நாலேஜ், நம்ம வண்டி இருக்கா, நம்ம மிஷின் இருக்கா, சின்ன சின்ன மிஷின்ஸ் மெயின்டெனன்ஸ் நம்மளால பண்ண முடியும். அதை உங்களுக்கு அந்த நாலேஜ் கண்டிப்பா பண்ண டைம்ல வந்துடும். அதை வந்து ஈஸியா நீங்களே பண்ணிக்கலாம். எக்காரத்தை கொண்டும் இந்த கிரீஸை வந்து தேவையில்லாம EPL 2 கிரீஸ் பண்ற இடத்துல AP3 ஸ்விங் பேரிங்ல பண்ணீங்கன்னா ஸ்விங் பேரிங் ஃபெயிலியர் ஆயிடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். AP3 கிரீஸை யூஸ் பண்ணும்போது ப்ரீமெச்சூர் ஃபெயிலியர் ஆஃப் ஸ்விங் பேரிங் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 10,000 hour வர ஸ்விங் பேரிங் 6,000 hourல போதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் என்னாச்சு, அதை கழட்டி மாற்ற செலவு என்னாச்சு, அதுக்கு உண்டான பிரேக் டவுன் டைம் என்னாச்சு. இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இதே தான் எல்லாத்துலயுமே. அதே மாதிரி ஹைட்ராலிக் ஆயில 46 ரெக்கமெண்ட் பண்றாங்களா, 46 யூஸ் பண்ணுங்க. 68 ரெக்கமெண்ட் பண்றாங்களா, 68 யூஸ் பண்ணுங்க. எக்காரத்தை கொண்டும் பிராண்டை மாத்தாதீங்க, கிரேடை மாத்தாதீங்க. கிடைக்கல இப்போதைக்கு அர்ஜென்ட்டுக்கு வாங்கி பண்ணணும் அப்படின்னு பண்ணீங்கன்னா நீங்க கிரேடை மாத்தும் போது சீக்கிரமே ஆயில் கண்டாமினேஷன் ஆகும். அது என்னன்னா ஓவர் ஹீட்டிங் ப்ராப்ளத்தை கொடுக்கும். அதனால எதையுமே அலட்சியம் பண்ண வேணாம். சாதாரண இந்த மிஷினாலதான் நம்ம எல்லாருக்குமே வாழ்வாதாரம். ஆபரேட்டர்ஸ், உங்களுக்கு பிளஸ் உங்களை சார்ந்த வந்து பிசினஸ் சர்க்கிள்ஸ் எல்லாமே இன்கம்னா இந்த மிஷின்ஸ் தான். அப்ப நம்ம மெஷின்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும், பண்ணி தான் ஆகணும். இதுதான் சரியான விஷயம் கூட. இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் டிப்ஸ்லாம் நம்ம இந்த ப்ரீவியஸ் வீடியோல கொடுத்துருக்கிறோம். பின்னால வரப்போற வீடியோக்கு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இது சம்பந்தமான லூப்ரிகன்ஸோ, ஃபில்டர்ஸோ, கன்சியூமபிள்ஸோ எதுனாலும் உங்களுக்கு தேவைன்னா போர் ரைடர்ஸை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டான சரியான சஜஷன் எங்களால் கொடுக்க முடிஞ்ச வரை நான் கொடுத்துட்றேன். நீங்க ப்ரொக்யூர் பண்றது நீங்க எங்க வேணாலும் பண்ணிக்கோங்க. ஆனா சரியான பொருளை செலக்ட் பண்ணுங்க, சரியான சர்வீஸை இன் டைம்ல பண்ணுவேன். அதுதான் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு முக்கியமான ஆதாரம். இது மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் டீடைல்ஸோ, அட்வைசஸோ, இல்ல சஜஷன்ஸோ எதுனாலுமே நீங்க போர் ரைடர்ஸை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த டீடைல் வேணாலும் ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ஸ்டே டியூன் வித் போர் ரைடர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.